அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 1 அனலைஸ் தான் பார்க்க போறோம். இதில நமக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து டாப்ல இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 7526 ஸ்டூடண்ட்ஸ் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6953 ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 7.5% கேட்டகரி வந்து 573 ஸ்டூடண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து டிஃபரெண்ட்டா இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து செகண்ட் கேட்டகரி வந்திருக்கு. நிறைய பேர் இசிஇ ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல வந்து ஏடிஎஸ் தான் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அ ஏடிஎஸ் வந்து அதிகமா நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ ஏடிஎஸ் பார்த்தீங்கன்னா 3208 இருக்குது. இசிஇ பார்த்தீங்கன்னா 4534 ஸ்டூடண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது. அண்ட் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து 1000 கவுண்ட் வந்து ரீச் ஆயிருக்குது. கம்பேர்ட் டூ லாஸ்ட் இயர் இந்த டைம் வந்து கவுண்ட் அதிகமா தான் இருக்குது. ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து சிவில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க எல்லாருமே செக் பண்ணிட்டுருப்பீங்க. நெறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க லாக் பண்ணாம. இப்போ நமக்கு வந்து டாப் மோஸ்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெறைய சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஒன்லி வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகே. ஆஃப்டர் ரவுண்ட் 1ல பிரைவேட் காலேஜஸ்ல. ஸோ இப்போ இந்த மாரி கேட்டகரில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, உங்களுக்கு காலேஜ் தான் உங்களுக்கு வேணும். நான் அந்த காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க வந்து, நீங்க டிபார்ட்மெண்ட்ட வந்து நீங்க வந்து யோசிக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிஎஸ்சி இல்ல, ஏடிஎஸ் இல்ல, ஐடி, சிஎஸ்சி எதுவுமே இல்ல, இசி இல்ல, எந்த கேட்டகரியுமே இல்ல. எனக்கு மெக்கானிக்கல் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற கேட்டகரில நீங்க வந்து அந்த காலேஜ் தான் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்க வைக்கணும். ஒரே ஒரே ஆப்ஷன். ஓகே. இல்ல எனக்கு வந்து காலேஜ் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும். சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் வந்து சிஎஸ்சி வந்து உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற கேட்டகரில நீங்க வந்து ஐடி வந்து எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐடில வந்து சீட்ஸ் வந்து கம்மியா தான் ஃபில் ஆயிருக்குது. இன்னும் சீட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ, அதனால நீங்க வந்து யோசிச்சு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. இன்னும் 2 டேஸ் டைம் இருக்குது. நீங்க லாக் பண்ணிறாதீங்க. ஓகே. கடைசி நாள் லாக் பண்ணுங்க. எப்பவுமே நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லயே லாக் பண்ணாதீங்க. பொறுமையா யோசிச்சு வந்து லாக் பண்ணுங்க. ஓகே. ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதில கிட்டத்தட்ட வந்து 21,000 சீட்ஸ் வந்து நான் வந்து காமிச்சிருக்கிறேன். இத தவிர ரிமைனிங் வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து சீட் அப்பியர் ஆனவங்களே வந்து 37,000 கிட்ட வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ, இதில இருக்க பேலன்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அலைடு பிரான்ச்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கட்ரானிக்ஸா இருக்கலாம். இல்ல வந்து அ ஐடி ரிலவென்ட்டான பிரான்ச்சஸா இருக்கலாம். ஏடிஎஸ் ரிலவென்ட்டா, ஏஎம்எல்லா இருக்கலாம். இல்ல சிஎஸ் ரிலவென்ட்டா அந்த மாரி நெறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ, அதெல்லாம் வந்து அந்த கேட்டகரில வந்துரும். ஓகே. ஸோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, இத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.